வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்மோட நிமிர்ந்து நெல் யூடியூப் சேனலில் தொடர்ந்து உடல்நலன் மேம்படுறதுக்கான பல்வேறு வகையான ஆலோசனைகளை இயற்கை ஆர்வலரும் வரப்பிரசாதம் இயற்கை அங்காடியை சேர்ந்தவங்களுமான கௌதமன் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார். அந்த வகையில் இந்த பிறவை அவங்க எதை பற்றி பேச வந்திருக்காங்கன்னா, சில குறிப்பிட்ட உணவு முறைகளை வாழ்க்கையில் பழக்கிக்கிட்டோம்னா இதய நோய் ஆபத்தை எட்டி பார்க்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மிக முக்கியமாக நம்முடைய பாரம்பரிய முறையிலேருந்து அவங்களே ஒரு சில இதுவும் தயாரிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பேசியிருக்காங்க. அவங்ககிட்டே பேசலாம். வணக்கம் சார். சார், பொதுவாக இன்றைக்கி இதய நோய் அப்படிங்கிறது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு 60 வயது தாண்டவங்க 50 வயது தாண்டவங்களுக்கு தான் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப இளம் பிள்ளைங்களுக்கு, ரொம்ப இளைஞர்களுக்கே, அது இன்னும் சமகாலத்தில் ரொம்ப இளைஞர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க, இளம் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மாற்றா நீங்கள் என்ன வகையான உணவு முறைகளை இப்போ பரிந்துரைக்கிறீங்க? உணவு நன்மையும் செய்ய கெடுதலும் செய்கிறது. இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிடுங்க அல்லது ஒர்க்கிங் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க. சிட்டியில் உள்ள லைஃபே எப்படி இருக்குன்னா, ஈவினிங் அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் டைமாவது ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வழக்கத்திலே ஆகிப்போச்சு, வழக்கமாகிடுச்சு. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே சாப்பிட்றதா இருந்தால் அது வந்து டேஸ்ட்டுக்கு தான் அடிக்ட். ஸோ ஒரு டேஸ்டியான ஃபுட் ப்ராடக்ட் ரெடி பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஹெல்த் ஃபோக்கஸிங் ஒரு 50% கம்மியாக தான் இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் டேஸ்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு அடிக்டும் கூட. நம்ம இன்னொருத்தரை குற்றம் சாட்ட விரும்பலை. பட் நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுல பொதுவாக வந்து நம்ம வீடுகளில் வந்து இஞ்சி, நல்ல மிளகு, பூடு, எலுமிச்சை, இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. இது கூட சிம்பிளாக நம்ம ஆப்பிள் சிடார் வினிகர். ஆப்பிள் சிடார் வினிகர்னா என்னது சார்? ஆப்பிள் சிடார் வினிகர்னா தமிழில் அதுக்கு பேர் அரத்திக்காடி. அரத்திக்காடி, ஓகே, அது தமிழ் பேர். ஆனால் இதை என்ன செய்கிறாங்கன்னா, சீசன் டைமில் ஆப்பிள் வருதில்ல, இந்த ஆப்பிளை வந்து புளிக்க வைப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம் புளிக்க, அதை வெட்டி ஃப்ரிட்ஜில் நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு கூழாக்கி தண்ணியும் விட்டு ஒரு ஃபெர்மெண்டேஷன் திரவ வடிவத்துக்கு ஆக்கி அதை மூடி வச்சிரும். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து வேர்ல்டு நம்பர் 1 குவாலிட்டி. யாருக்குமே தெரியாது. அங்கேருந்து ஆப்பிள் சிடார் வினிகர் ப்ரிப்பேர் ஆகி வெளிநாடுகளுக்கு எக்கச்சக்கமாக போகுது. சரி, நம்ம ஊரில் நம்ம மணப்பெண்ணுக்கு வரதட்சணை கொடுப்போம்ல, இதே மாதிரி வெளிநாடுகளில் அவங்க வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் கழிக்கும் போது அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடியது எதுன்னா, உனக்கு இத்தனை பேரல் நான் ஆப்பிள் சிடார் வினிகர் தரேன் அப்படிங்கிறது ஒரு பண்பாடாட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து ரொம்ப ஃபேமஸ் வெளிநாட்டில். இது டொமஸ்டிக், அதாவது ஹெல்த் கேருக்கும் பயன்படுத்திக்கலாம், அழகுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஹெல்த்தை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுல எப்படி பயன்படுதுன்னா, நம்ம உடல் உறுப்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொன்னால் இதயம்தான். ஸோ அதான் இதயத்தை காக்கிறதுக்கு நம்ம முதல் வழியை தேடும். இதை குடிக்கிறதுனால இதயம் மட்டும் இல்லை, இதயம் பாதுகாக்கப்படும், அல்சர் குணமுடையும். ஒரு 60-70 வயசானவங்களுக்கு நடக்கும்போது ஆப்பிள் சிடார் வினிகர், இஞ்சி, பூடு, எலுமிச்சை, தேன், இதெல்லாம் முழு வடிவமாக நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து நாங்கள் ஹார்ட் ஹெல்த் பூஸ்டர். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆப்பிள் சிடர் வினிகர் ஆப்பிள்லேருந்து எடுக்கிறோம், அது போக தேன்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாமா? சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேன் நாக்கில் பட்டால் கசப்பு சுவையை தருதுங்கிறது சொல்லுது. ஆனால் ஒரிஜினல் தேன் அதுதான் இப்போ நம்ம நாங்கள் ஒரிஜினல் தேன் தான் பயன்படுத்துகிறோம். இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணிக்காரங்க மக்களுடைய பயம் வந்து இயல்பானது. கண்டிப்பாக இருக்குது. அது என்ன வச்சிருக்கீங்க? அதிமதுரம் சேர்த்துருக்கோம். அதாவது டயபெட்டிக்குன்னு சொல்லிட்டு தனியாட்டு அதிமதுரம் பூஸ்டர்னே ஒன்று வச்சுருக்கோம். அவங்க வந்து அதில் வந்து தேன் கலக்காமல் இஞ்சி, பூடு, எலுமிச்சை, ஆப்பிள் சிடார் வினிகர், அதிமதுரம். இதை குடிக்கிறதுனால என்ன நன்மை சார்? ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் பிளாக்கை ரெடியூஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்விக்கு வந்துடுறேன். இது வந்து நம்ம மரபில், இந்த மரபு ரீதியாக இப்படிலாம் குடித்த பழக்கம் முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான முன்னுதாரணங்கள் இருக்கா, அல்லது புராணங்களில் கையா? நான் நெட்டில் பார்த்ததில் 1-2 எவிடன்சஸ் இருக்குது. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் பயன்படுத்தக்கூடிய பழக்கமும் இருந்திருக்குது. ஆப்பிள் சிடார் வினிகர், இஞ்சி, பூடு, எலுமிச்சை அல்லது அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய வினிகரையும் வச்சு இந்த மாதிரி உணவு இதை கலவையை தயாரித்து அவங்க நோயை குணப்படுத்தின வரலாறுகளும் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இதை
தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 கோணத்தில் அடுத்த முன் வைக்கிறேன் சார். ஒன்று, இதை குடிக்கிறதுனால என்னென்ன வகையான உடல் உபாதைகளுக்கு நன்மைன்னு சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப குறிப்பாக இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று அல்சரை குணமாக்கும் அப்படின்னீங்க. இதயத்துக்கு நன்மைனா அது என்ன வகையான, இதயத்தில் இருக்கக்கூடிய என்ன வகையான நோய்களை கிளியர் பண்ணும் சார்? பொதுவாக இது வந்து ஹார்ட் பிளாக்கை க்யூர் பண்ணுது. இப்போ எங்ககிட்ட இதை தெரிஞ்சு நெட்டில் பார்த்துக்கிட்டு அல்லது ஆப்லேயோ அல்லது வேறு ஏதாவது சோஷியல் மீடியாலேயோ பார்த்துக்கிட்டு எங்கிட்ட பொருள் இருக்குன்னு தேடி வந்து பலனடைந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னு உண்டுமானா உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண இயலாத நிலையிலே இருப்பாங்க. அவங்களும் இதை சாப்பிட்றாங்க. பட் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டினுடைய நிறைய பகுதிகளுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு தமிழ்நாடு இல்லை, இந்தியாவினுடைய எந்த பகுதியிலிருந்து வாடிக்கையாளர்கள் கூப்பிட்டு எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் கொரியர் சார்ஜோடு சேர்த்து அனுப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் உள்ள சர்தார்ஜி உண்டு. அவர் வந்து ஹார்ட் பிளாக் பிரச்சனையில் இருந்தார், சர்ஜரியும் பண்ணிட்டார். பட் நான் அவருக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த இதுதான். ஏன்னா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது பொதுவாக நம்ம என்ன செய்வோம், சந்திக்க போகிறப்ப ஏதாவது ஒரு நல்ல பொருளை வாங்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஹார்ட் பாதிச்சிருக்குன்னா அவருக்கு இதயம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய இதயத்தை காக்கிறது நம்ம கொடுத்தது. சார், இப்போ பொதுவாக வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் சார்? இது வந்து ஒவ்வொரு முறை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு ஒரு 15 ml அளவுக்கு ஒரு டீ கிளாஸில் விட்டுருங்க. இளஞ்சூட்டு தண்ணி ஒரு 50லிருந்து 100 ml வரைக்கும் மிக்ஸ் பண்ணி செய்யணும். அதுக்கப்புறம் டீ மாதிரி கன்சியூம் பண்ணுங்கள். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிடுங்க. பாதிப்பு உள்ளவங்க, அதாவது ஹார்ட் பெயினோ அல்லது வேறு மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குன்னா சாயந்தரமும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு 1 மாதம் கழிச்ச அப்புறம் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் குறைஞ்சிருக்கும். சார், இப்போ இதே நேரத்தில் அவங்க ரொட்டீனாக எடுத்துருக்கக்கூடிய மெடிசினையும் எடுத்துக்கணும், அப்படி தானே? அது ரொம்ப முக்கியமானது. தப்பே கிடையாது, அது அவங்களுடைய விருப்பம். சரி சார், இப்போ இன்னொன்று பார்த்தோன்னா, ஒரு தடவை ஒரு பாட்டில் வாங்குறாருன்னா ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாருன்னா அதனுடைய பயன்பாட்டு கால அளவு எவ்வளோ சார்? இவ்வளோ 30 நாள். நாங்கள் கொடுத்துருக்கிறதே 500 ml. நீங்கள் 15 ml வச்சு கரெக்டாக குடிக்கிறதா இருந்தாச்சுன்னா 31 நாள் வந்துடும். 31 நாள் 32 நாள் வந்துடும். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இது ஒரு முறை தயாரிச்சோன்னா அது எத்தனை காலம் பயன்படுத்தலாம் சார்? ஏன்னா இப்போ நான் வாங்குறது லேட்டாக வாங்கலாம், முன்கூட்டியே வாங்கலாம். ஓகே சார், இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் உள்ளிட்ட இந்த கலவைகள் இருக்குல்ல சார், இது எல்லாம் சேர்ந்த கலவைகள். அதில் 3 வகையான பாட்டில் வச்சுருக்கீங்க. ஒன்று சொன்னீங்க அதிமதுரம், அது சர்க்கரை நோயாளிகளுக்கானது. இன்னொன்று தேன் கலக்கிறதுங்க. அப்போ இன்னொன்று என்னது? மருதம்பட்டை. அது என்ன நன்மை செய்யும்? மருதம்பட்டை ஆக்சுவலி பெஸ்ட் ஃபார் ஹார்ட் தானே. நீங்கள் கேரளா போனீங்கன்னா நிறைய கலராக தண்ணி கொடுப்பாங்கல்ல, அதில் முக்கியமான ஒரு தண்ணி வந்து மருதம்பட்டை. வந்து அவங்க வைக்கிற தண்ணி கலராக அது மருதம்பட்டை வந்து குட் ஃபார் ஹார்ட். ஓகே ஓகே சார், இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு இதய நோயாளி தான் இதை எடுத்துக்கணுமா அல்லது எல்லாரும் மக்களும் யார் வேணாலும் எடுக்கலாம்? சாமானியர் எடுக்கிறதுனால என்ன நன்மைகள் இதில் வரும்? நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஹார்ட் பெயின்னாலேயோ ஒரு ஹார்ட் அட்டாக்னாலேயோ ஹாஸ்பிட்டலில் ஒரு போய் சேர வேண்டிய அவசியம் இருக்காது. 2வது ஹாஸ்பிட்டலில் போய் சேரதுக்கு கூட இவருக்கு டைம் கிடைக்கும். இப்போ சில டெத்து நம்ம பார்க்குறோம், நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இப்போ காணலையே. அந்த நிகழ்வு அட்லீஸ்ட் இதில் வராமல் பாதுகாக்கப்படும், தள்ளி போடலாம். நிச்சயமா. சார், இப்போ இன்னொன்று மிக முக்கியமாக பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து இதய நோய்க்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குங்க. அதை தாண்டி நான் எடுத்துக்கிறதன் மூலமாக வேறு என்னையாவது உடலுக்குள்ள விட்டமின்ஸுக்கு மினரல்ஸுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டாக இருக்குமா? அந்த அல்சர் குணமாகும். ஓகே, இங்கே லிக்யூட் அதாவது தண்ணி சேர்த்து சாப்பிட்றதுனால அல்சர் குணமடையும். நடக்கும்போது மூச்சு இறக்குறது குறையும். மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கல் இது போகுமா? மலச்சிக்கல் இல்லைன்னா ஒரு சிக்கலும் இல்லை. மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு காரணமாகுதுன்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்குது நம்மள்கிட்ட. அதனால் இவ்வளவு நன்மை தரக்கூடிய இதை நாளும் மருந்துவோம், நலமடைவோம். ரொம்ப நன்றி. நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப நன்றி.